மேக்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக வரக்கூடிய 5 மார்க் 10 5 மார்க்குமே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப சார், நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு, ஒரு 75 மார்க் எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, நான் ரொம்பலாம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறோம், மஞ்சள் கலரில் மட்டும் படித்தாலே 10 எழுதிடலாம். ஆனால் 9 எழுதுறது கன்ஃபார்மு. லாஸ்ட்டில் கம்பல்சரி க்ரியேட்டிவாகவும் கேட்கலாம், இல்லை க்ரியேட்டிவ்னா அவங்களே ஓனாகவும் கேட்கலாம், இல்லை யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்கலாம். யூனிட் எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். டாப்பர்ஸ் மட்டும் அது ஃபாலோ பண்ணால் போதும், யாருக்கெல்லாம் தேவையோ அது ஃபாலோ பண்ணால் போதும். மித்தவங்களாம் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நான் குள்ளே போட்டது படித்தாலே உங்களால் எல்லாமே எழுத முடியும். ஸோ நான் எல்லாமே படிக்கக்கூடிய கேரக்டருக்கு சார், அவங்களுக்குன்னா இந்த போர்டுக்கு எல்லாமே படிங்க, மஞ்சள் கலரில் போட்டதும் படிங்க, போடாததும் படிங்க, அப்படி ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதனால் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப அந்த சென்டம் எல்லாம் இப்போ எடுக்கிறவங்களும் அண்டு சென்டம்க்கு புக்கு ஃபுல்லாக படிக்கிறவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். புரியுதா? இருந்தாலும் 10 5 மார்க் எழுதலாம், மஞ்சள் கலரில் படித்தாலே தைரியமாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவை. இன்றைக்கி தான் இதெல்லாம் அவுத்தாங்க, பரவாயில்ல இப்போ. ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள். 50 மார்க்கு கிராஃப் ஜாமெண்ட்ரி 2 மார்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸைஸ் 1.1 இந்த கொஸ்டின்ஸு இது நமக்கு தெரியும். ஏ கிராஸ் 1.2ல் 4th சம் பார்க்காம போயிடாதுங்க. 1.4ல் அந்த ஆரோ டயக்ராம், அந்த எஃப்எஃப்எக்ஸ் சம்மு அதெல்லாம் பார்த்தா 12வது சம் யாரும் பார்க்க மாட்டேறீங்க. எக்ஸாம்பிள் அப்படி தான் 1.18 1.11 எல்லோரும் பார்த்துறோம். 1.16 யாரும் பார்க்குறதில்ல, ஃபாரன்சிக் சம்முன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. 1.5ல 8th சம் எஃப்ஓஜி, அதுக்கப்புறம் இந்த 2 சம் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் படித்தா 2 5 மார்க் எழுதலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஏபிஜிபின்னு பிரிச்சிருக்காங்க. ரொம்ப முடியாத பசங்களுக்கு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு HCF 2.5ல ஏபி சம்ஸில் ஏதோ ஒன்று வந்துடும். 2.6ல் அந்த என் டேர்ம்ஸ், ஸோ அதெல்லாம் ஈஸி தான். 2.8ல் அந்த 3355 ரேகா அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்க. 2.9ல் மீதியெல்லாம் நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலரில் போட்டதும் பார்த்துக்கோங்க, நல்லா படிக்கிறவங்க. ஸோ இது போதும். அந்த மஞ்சள் கலரில் போட்டது பார்த்தாலே தைரியமாக உங்களால் 10 5 மார்க் எழுத முடியும். க்ரியேட்டிவாக கேட்டால், ஏன்னா கான்செப்ட் புரியாமல் படிப்பீங்க சில பேர். ஸோ க்ரியேட்டிவாக கேட்டால் எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுறவனால மட்டும்தான் இந்த க்ரியேட்டிவ் எழுத முடியும். நான் அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், எல்லா இதுலேயும் தொட்டிருப்பான், எல்லா எக்ஸசைஸ்லேயும் தொட்டிருப்பான், ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருப்பான். ஸோ அதனால் எழுதிடுவான். போன வருஷம் க்ரியேட்டிவ் தான் கேட்டாங்க, லக் இருந்தால் இந்த வருஷம் ஈஸியாக கேட்டால் பரவாயில்ல. அடுத்த சாப்டர் 3.1 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்லேருந்து 5 மார்க் கேட்குறாங்க. 3.2 ஜிசிடி பார்த்து தான் ஆகணும். 3.5 சிம்பிளிஃபை, 3.6 சிம்பிளிஃபை நல்லா படிக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. 3.8 ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட்டு கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். 3.11 ஸ்கொயர் மெத்தடு அண்ட் ஃபார்முலா மெத்தடில் ஒரு சம் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. 3.13 அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் ரூட்டில் பெரிய சம்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.14 ஆல்ஃபா பீட்டா. ஸோ முடியாத பசங்க அந்த மஞ்சள் கலரில் போட்டதாக பாருங்கள், கண்டிப்பாக அதுவே போதும். மேட்ரிக்ஸ் 3.80 3.90ல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேயும் 2 5 மார்க் வரும், தேர்ட் சாப்டர்லேயும் இதில் ஒரு 5 மார்க் இதில் ஒரு 5 மார்க் வரும். சப்போஸ் மேட்ரிக்ஸ் வராமல் போயிடுச்சு, ஏன்னா வராமல் போயிடுச்சுன்னா இதுலேருந்து 2 5 மார்க் வரும், அல்ஜிப்ராலேருந்து அப்படி கேட்பாங்க. அல்ஜிப்ரானா அந்த அல்ஜிப்ரா செக்ஷன் அந்த 3.14 முடி. சாப்டர் 4 தேல்ஸ் தீரம்க்கு இன்னொரு பேர் என்ன? பேசிக் ப்ரொபோர்ஷனல் தீரம், ஆங்கிள் பைசெட் தீரம், பித்தகரஸ் தீரம். 3 தீரம் படிச்சிருங்க, எந்த காம்ப்ரமைசேஷனும் கிடையாது. எக்ஸாம்பிள் 4.32 ஷோ தட் இன் ட்ரையாங்கிள் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இது நிறைய பேர் படிக்க மாட்டீங்க, இது வருது. சாப்டர் 5ல் அவ்வளோதான், இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 5ல் 5.1ல் குவாடிலேட்டரில் கண்டிப்பாக ஒரு சம்ஸு, அந்த குவாடிலேட்டரில் கண்டுபிடிக்கிற சம்மும் பார்க்கணும். குவாடிலேட்டரில் ஆன்சர் நான் வச்சுக்கோ. அது போக அந்த கொலினியர் சம்ஸு அந்த சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் இருக்குது, பார்த்துக்க. 5.2ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் அந்த சம் தான், எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துக்க. எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 5.3 9 சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்டிடியூட் மீடியன். 5.4ல் முடியாதவங்க 2 சம் பார். 5th சாப்டர் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துரு. டாப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சம்ஸ் பார்த்துங்க. சாப்டர் 6.1 யாருமே பார்க்க வேண்டாம், யாரெல்லாம் முடியுதோ அவங்க மட்டும் பாருங்கள். இது கம்பல்சரியில் கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான், ஓகேவா? ஸோ அதனால் 6.1 நான் கொடுத்த சம்ஸ் முடிஞ்சவங்க மட்டும் பாருங்கள். ஆனால் 6.2 6.3 6.4 நான் கொடுத்த சம்ஸ் எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. சாப்டர் 7.1 4 சம்மு 5 சம்மு கொஞ்சம் தவிர்க்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி